ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. 2024 வந்திருக்க இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி 1996 ஆண்டு வந்த இந்தியன் படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு ஊர்ல 2 கமல் இருக்காங்க. அதுல ஒருத்தர் இளைஞர், இன்னொருத்தர் வயதானவர். வயதானவர் தான் அப்பா, இன்னொருத்தர் அவரோட பையன். அப்பா லஞ்சம் வாங்குறவங்களா பார்த்து கொலை பண்ணிட்டு வர்றாரு. ஆனா பையனும் லஞ்சம் வாங்குறதுக்காக லஞ்சம் வாங்கி அந்த லஞ்ச பணத்தை இன்னொருத்தருக்கு லஞ்சமாக கொடுத்து ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகிடுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அப்பா கமலோட வர்ம பயணம் கூடவே லஞ்சத்துக்கு எதிரான பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது இவர் யாரு, இவருக்கும் நேதாஜிக்கு என்ன சம்பந்தம், இவருக்கும் இந்த இந்திய நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு பிளாஷ்பேக்கு, இவர் ஏன் லஞ்சம் வாங்குறவங்களை கொள்றாருன்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு பிளாஷ்பேக்கு, இதுக்கு நடுவுலயே மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா, சுகன்யானு ஹீரோயின்ஸ் வச்சு எண்ணற்ற பாடல்கள்னு ஓடுற இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம அப்பா கமல் பையன் கமலை கொண்டுட்டு நாட்டை விட்டே போயிடுவாரு. ஏன்னா ரியல் லைஃப்ல பிரச்சனை வந்தாலும் சரி, ரியல் லைஃப்ல பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நாட்டை விட்டே போயிடுவாரு. ஏன்னா அதனாலதான் அவருக்கு பேர் உலக நாயகன்னு நான் சொல்லல, மையத்துல இல்லாத மக்கள் பேசிக்கிறாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இந்தியன் பாகம் 2. நம்ம சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன் மற்றும் ரிஷிகாந்த் இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வராங்க. அந்த யூடியூப் சேனல்ல சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி சட்டையான வீடியோஸ் போடுறதோட அதை சரி பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு வராங்க. ஆனா எங்களோட வீடியோஸுக்கு கிடைக்கிற வரவேற்பு இவங்க வீதியில் இறங்கி போராடும் போது கிடைக்காம தப்பு பண்ற எல்லாரும் தொடர்ச்சியா தப்புகளை செஞ்சுட்டே வராங்க. இதை பொறுத்துக்க முடியாம நம்ம சித்தார்த் என்ன பண்றாரு, இது எல்லாத்தையும் மாத்த ஒருத்தர் வரணும், மறுபடியும் இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி ஒரு ட்ரெண்டிங்கை ஸ்டார்ட் பண்றாரு. என்னதான் நம்ம இந்தியன் தாத்தாவுக்கு போதி தர்ம வயசு ஆகிட்டு இருந்தாலும் அவர் உலகத்துல இருக்க எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதால தலைவர் மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு. தப்பு பண்றவங்கள தன்னோட வர்ம கலை மூலமா வகை வகையா கொலை பண்றாரு. கூடவே வாழும் மக்களுக்கு ஒரு சில அறிவுரைகளை சொல்றாரு. அப்படி அவர் சொன்ன அறிவுரை என்ன, அதை மக்கள் ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா, ஒருவேளை ஃபாலோ பண்ணி இருந்தால் அதோட பின் விளைவுகள் என்ன, இந்த படத்தோட எக்ஸ்ட்ராடினரி கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது, கடைசியா 3rd பார்ட்டையெல்லாம் நம்ம பாடி தாங்குமா இல்ல 2nd பார்ட்லயே செல்ஃப் எடுக்காம போயிடுமா, இதெல்லாம் தான் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை சேனாபதி தந்த தொல்லை. அமைதி அமைதி அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதின்னு சொல்ற மாதிரி லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், எங்கும் லஞ்சம் எதிலும் லஞ்சம், பிறந்த உடனே லஞ்சம், இறந்த பிறகும் லஞ்சம், வாழும் போதும் லஞ்சம், வீழும் போதும் லஞ்சம், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் என்று எந்த சான்றிதழாக இருந்தாலும் எல்லாவித சான்றிதழுக்கும் லஞ்சம். வெளிநாட்டில் வேலையை தவறாக செய்யவே லஞ்சம், ஆனால் நம் நாட்டிலோ வேலையை செய்யவே லஞ்சம். இப்படியெல்லாம் இருந்தா இந்தியா எப்படி வளர்ச்சி ஆகிறது, நம்ம கமல்ஹாசன் எப்படி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறது, ஏழை மக்கள் எப்படி மார்ஸ்ல போய் செட்டில் ஆகிறதுன்னு திரைப்படங்கள்ல சோசியல் மெசேஜ் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா சிகரெட் பிடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்காதீங்க, எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துக்குங்க, உண்மையை மட்டும் பேசுங்க, எல்லா உண்மையையும் பேசாதீங்க, உங்களுக்கு கொடுத்த வேலையை உண்மையா பண்ணுங்க, வெற்றி இன்னைக்கு கிடைக்கலனாலும் ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். விக்ரம் படம் ஏன் ஓடிச்சுனே தெரியல, விஸ்வரூபம் படத்தை நான் இது வரைக்கும் பார்க்கல, உத்தம வில்லன் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் முடியல, மன்மதாம்பை எங்க தெரிய கிடைக்கலன்னு என்னாலையும் பல மணி நேரம் பக்கமா கதை சொல்ல முடியும், கருத்து சொல்ல முடியும், அப்படி பண்றதன் மூலமா பல பேரோட கழுத்தை இறக்க முடியும். ஆனா நான் அப்படியெல்லாம் எப்பவுமே பண்ண மாட்டேன். பிகாஸ் நல்ல மெசேஜ் சொல்ற எல்லா படங்களும் நல்ல படங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் புரியும்னு நம்புறேன். அந்த வகையில இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டு 1996 ரிலீஸ் ஆகுது. அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை. அதன் பிறகு அந்த படத்துல இருந்து ஒரு சில சீன்ஸை துண்டா டிவியில அப்ப பார்த்துருக்கேன். ஆனா முழு படமா இந்தியன் படத்தை நான் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேனே. படத்தை பார்த்து முடிச்ச உடனே இந்த படத்தை பத்தி கண்டிப்பா ரிவ்யூ போட்டே ஆகணும்னு பிளான் பண்ணாலும் ஒரு சில அன்எக்ஸ்பெக்டட் விஷயம்னால என்னால் அந்த ரிவ்யூவை கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால அந்த ரிவ்யூல சொல்லணும்னு நினைச்ச ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்ல ட்ரை பண்றேன். அதுல முதல் பாயிண்ட், நம்ம சங்கர் அவர்கள் ஜென்டில்மேன் படத்துல தொடங்கி 2.0 படம் வரைக்கும்னு கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் டைரக்ட் பண்ண பல படங்கள்ல லஞ்சம் ஊழலுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சு படம் எடுத்திருக்காரு. அப்படி அவர் எடுத்த படங்கள்லயே கதையாகவும் சரி, திரைக்கதையாகவும் சரி, எமோஷனல் கனெக்டாகவும் சரி, ரொம்ப வீக்கான படம்னா அது இந்தியன் தான். ஒரு சிலர் இந்தியன் படத்தை பத்தி ஆஹா ஹோகன் கூட பேசி கேட்டிருக்கேன். மேபி படம் வந்தப்பே பார்த்துருந்தா எனக்கும் கூட அந்த படம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம். ஆனா இந்தியனுக்கு முன்னாடி வந்த ஜென்டில்மேன் படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் போது இந்தியன் ஏன் ஒர்க் அவுட் ஆகல? ஏன்னா அந்த படத்துல கண்டென்ட் பெருசா இல்லை. ஏண்டாடி சுஜாதாவோட வசனத்துல சுதந்திர போராட்டத்துல தொடங்கி லஞ்சத்துக்கு எதிரான போராட்டம் வரைக்கும்னு எவ்வளவு விஷயங்களை பேசியிருந்த படத்துல போய் கண்டென்ட் இல்லைன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு ஒரு சில யோசிக்கலாம்.
அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நாம இந்தியன் படத்தை வேற ஒரு தமிழ் படத்தோட கம்பேர் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்புல வந்திருந்த படம் தான் ரமணா. ரமணா படத்தோட கதை என்ன? நம்ம விஜயகாந்த் அவர்கள் அவர் ஃபேமிலியோட ஹாப்பியா வாழ்ந்துட்டு வருவாரு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வேலையை சரியா செய்யாம விட்டதால விஜயகாந்தோட ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால நம்ம ஆளு லஞ்சத்தை ஒழிக்க ஒரு டீமை உருவாக்கி லஞ்சம் வாங்குறவங்கள கொலை பண்ணுவாரு. அப்படியே இந்தியன் படத்துக்கு வந்தோம்னா சுதந்திர போராட்ட வீரரான சேனாதிபதியோட பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு சில அரசு ஊழியர்கள் கடமையை செய்ய லஞ்சம் கேட்பாங்க. அதை நம்ம ஆளு தரமாட்டாரு. அதனால அந்த பொண்ணு இறந்துடுவாங்க. இதன் பின் நம்ம சேனாபதி அவர்கள் லஞ்சம் கேட்ட ஒவ்வொரு அரசு ஊழியரா பார்த்து கொலை பண்ணுவாரு. இப்ப இந்த ராமானா இந்தியன் 2 படத்துலயுமே ஹீரோவோட ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால ஹீரோ லஞ்சம் வாங்குறவங்கள பழி வாங்குறாங்க. அதுல ஒரு சமூக அக்கறை இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் படம் நல்லா இருக்குன்னு சொல்ற யாராவது ஒரே ஒருத்தர் ரமணாவை விட இந்தியன் படம் நல்ல படம்னு சொல்லிருங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாராலையுமே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ரமணா நம்மளை ரசிக்க வச்ச படம். ஆனா இந்தியனோ பல ரசிகர்களை எரிச்சல் அடைய வைத்த படம்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த பாயிண்ட்டுக்கு இன்னும் கூட பல சேர்க்க ட்ரை பண்ணோம்னா ரமணா இந்தியன் இந்த 2 படங்களுமே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடக்கூடிய படங்கள். இதுல ரமணா படத்துல ஒரு சீன் கூட தேவையில்லாம இருந்திருக்காது. தேவையில்லாத கேரக்டர்ஸ் இருந்திருக்காது. பாடல்கள் படத்தோட பர்ஃபெக்டா சிங்க் ஆகியிருக்கும். மாஸ் மொமெண்ட் சும்மா மிரட்டலா இருந்திருக்கும். எமோஷனல் சீன்ஸ் நம்மளையோ கலங்க வச்சிருக்கும். கடைசியா கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் நம்மளை பல மணி நேரம் இடை விடாம கைத்தட்ட வச்சுக்கிட்டே இருந்திருக்கும். வேற இந்த இந்தியன் படமும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடும். ஆனா எப்படா இந்த படம் முடியும் நமக்கு தோணும். படத்துல வர 10ல் 9 சீன் ஏன் வருதுன்னே தெரியாது. படத்துல வர 10 கேரக்டருமே ஏன் இருக்காங்கன்னு நமக்கு புரியாது. மனிஷா கொய்ராலாவுக்கு ஏன் அவ்வளோ மேக்கப்பு, ஊர்மிளாவுக்கு ஏன் இவ்வளோ பில்டப்பு, கவுண்டமணி செந்தில் காம்போவை ஏன் வேஸ்ட் பண்ணாங்க, சுகன்யாவை ஏன் இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது படத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாமல் வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்தியன் படத்தில் வந்த எல்லா சாங்குமே தனியாக கேட்கும்போது வேற லெவலில் இருந்திருக்கும். ஏஆர் ரகுமான் போட்ட பாட்டு 25 வருஷம் கழிச்ச பிறகும் கூட அவுடேட் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அதனால தான் இந்தியன் படத்தில் வர எல்லா சாங்குமே என்னோட பிளேலிஸ்ட்டில் லைஃப் லாங் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பட் படத்தோட பார்க்கும்போது அந்த பாடல்கள் நம்ம பொறுமையை சோதிச்சுட்டே இருக்கு. இதில் படத்தை இப்போ பார்த்ததாகன்னு தெரியல, பாட்டும் சீன்ஸில் இருக்க விஷுவல்ஸ் இது ரெண்டும் சுத்தமாக சிங்க் ஆகாத ஃபீலிங் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. மேபி படம் வந்த காலத்தில் அந்த விஷுவல்ஸ் அந்த காலத்து கிராஃபிக்ஸ் இதெல்லாம் பெருசாக கூட இருந்திருக்கலாம். பட் இப்போ பார்க்கும்போது டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளிவளா மண்டை வலியை தருபவள் மகளானதான் நம்மளை யோசிக்க வைக்குது. கடைசியாக இந்த இந்தியன் படத்தில் பெருசாக பேசப்பட்ட விஷயம் கொண்ட கொள்கைக்காக பெத்த மகனையே கொன்ற சேனாபதினு நமக்கு சொல்கிற படத்தோட கிளைமேக்ஸ். இங்கே என்னன்னா இந்த படத்தில் ஜோக் சொல்கிறேன், டபுள் மீனிங்கில் பேசுகிறேன், கவர்ச்சியில் கலகிறேன், 2 ஹீரோயின்ஸையும் சண்டை போட வைக்கிறேன், சுதந்திர போராட்ட ஃப்ளாஷ்பேக், கஸ்தூரோட ஃப்ளாஷ்பேக்னு பல விஷயங்கள் நமக்கு பங்கமாக இருந்திருந்தாலும் நம்ம சேனாபதி சொல்லுவார், மீசை இருந்தா என் பையனுக்கு அசௌகரியமாக இருக்குமேனு சொல்லி மீசை எடுத்தன்னா நாட்டுக்காக என் மகனாக இருந்தாலும் அவனை களையெடுப்பேன் என்று சொல்லி சேனாபதி சந்துருவை போட்டு தள்ளிடுவார். இந்த சீனில் ஒன்று நாம் சேனாபதி நினச்சி பெருமைப்பட்டிருக்கணும், அப்படி இல்லைனா சந்துரு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கணும். ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் படம் முடிஞ்சு நினச்சி சந்தோஷப்பட்டோம்னா அந்த படம் நம்மளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதனால் ஆக மொத்தம் இந்த இந்தியன் 1996 ரிலீஸ் ஆனப்போ என்னால் பார்க்க முடியல. ஏன்னா நான் அப்போ பிறக்கல. நெக்ஸ்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, அப்போ பார்க்கலாம்னு போனால் தேட்டரில் ஆடியன்ஸ் இல்லை, அதனால ஷோ பிரேக் பண்ணிட்டாங்க. அதனால் படத்தை வீட்லேயே உட்காந்து பார்த்து எனக்கு கிடைத்ததோ ஏமாற்றம் மட்டுமே. அதனால் நீங்கள் இந்த இந்தியன் படத்தை பார்க்காமல் இருப்பதே நல்லது என்று கூறிக்கொண்டு விடைபெறுவது நிறுத்து. இந்தியன் 2 ரிவ்யூவில் வந்து இந்தியன் படத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன்னு ஒரு சில யோசிக்கலாம். அது ஏன்னா பல பேருக்கு பிடிச்ச இந்தியனே எனக்கு பிடிக்காத போது யாருக்குமே பிடிக்காத இந்தியன் 2 மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கா போகுதுன்னு ஒரு வரையில் இந்தியன் 2 ரிவ்யூ சப்மிட் பண்ணலாம். பட் வீடியோட ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன், செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் நம்மளோட இந்தியன் 2 ரிவ்யூவை மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியன் 2 சங்கர் அவர்களோட லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஃபிலிமோகிராஃபியில் வந்திருக்க தி வீக்கஸ்ட் ஃபிலிம். படம் பார்க்க போன ஆடியன்ஸை பல மணி நேரம் வெறுப்பேற்றுற ஃபிலிம் தான் இந்த ஜீரோ டாலரன்ஸ் ஃபிலிம். அது முக்கிய காரணம் இந்தியன் ஃபஸ்ட்டு பாட்டம் என்ன தான் மொக்க படமாக இருந்திருந்தாலும் அந்த படத்தில் இருந்த அளவுக்கு கூட இந்த படத்தில் கதைன்னு ஒன்று எப்படி இல்லாமல் போச்சுன்னு தெரியல. ஏன்னா இந்த படமும் 3 மணி நேரம் ஓடுது. படம் முடிஞ்ச பிறகு இந்த படத்தோட கதையை யோசிச்சா தாத்தா தப்பான முறையில் சம்பாதிக்கிறவங்கள கொலை பண்ணுறாரு. போலீஸார் சிபிஐ கிட்ட மாட்டுவார், தப்பிப்பார், மறுபடியும் கொலை பண்ணுவார், மறுபடியும் கொலை பண்ணுவார், மறுபடியும் தப்பிப்பார். முதல் முறை அப்பாவை வச்சு பையனை மிரட்டுவார், அடுத்த முறை பையனை வச்சு அப்பாவை மிரட்டுவார்னு ஒரே விஷயம் வேற வேற விதத்தில் நம்மளை சோதிக்கிற மாதிரியே வந்து நாம் எல்லாரும் சோகமாயிடுவோம். ஆனால் அங்கேயும் வந்து தேர்டு பாட்டுக்கு லீடு தந்தாங்க பாருங்க,
பேக் டு த ஃபியூச்சர் போதுண்டா உங்க டார்ச்சர்னு தம்ப்நெயில்ல டைட்டிலே போடலாம். இதில் ரமணா படத்தை பற்றி பேசும்போது விஜயகாந்த் அவர்கள் ஒரு டீமை கிரியேட் பண்ணி லஞ்சத்துக்கு எதிராக செயல்படுவார்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவர் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஓரளவுக்காவது நம்புற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் சரி, இந்த செகண்ட் பார்ட்லேயும் சரி, இந்தியன் தாத்தா ஒரு ஒன் மேன் ஆர்மி. அவருக்கு வயசு என்னன்ற கேள்வியெல்லாம் விட்டுட்டு பார்த்தா கூட அவர் ஒரு 1000 பேர் துரத்திட்டு வந்தாலும் அவர் பாட்டுன்னு அசால்ட்டாக எங்கே வேணா போவார், என்ன வேணா பண்ணுவார். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்னு கேட்டால் அவர் ஒரு வர்மக்கலை எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. வர்மக்கலை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? கில்லி, பிரகாஷ் ராஜ் ஞாபகம் வரலாம், அவதாதி லாஸ்ட் ஏர்பெண்டர் டைலி ஞாபகம் வரலாம். ஆனால் இந்த இந்தியன் 2 படத்தை பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஆடியன்ஸோட அலறல் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. பிகாஸ் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்ற பழமொழியை நாம் எல்லாரும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த வர்மக்கலை மேட்ரு அளவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் தலைவர் சங்கர் அவர்கள் வர்மக்கலை என்ற பெயரில் ஆணை பெண்ணாக்குவேன், பேச தெரியாதவரை பாட வைப்பேன், நடக்க தெரியாதவரை ஓட வைப்பேன்னு பல வித்தைகளை காட்டியிருக்காரு. உண்மையிலே இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இருந்திருக்கலாம், அதை பேஸ் பண்ணி அவங்க இந்த சீன்ஸை வச்சிருக்கலாம். ஆனால் அந்த சீன்ஸ் படத்தில் வரும்போது இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது மட்டும் கண்டிப்பாகவே இல்லை. அதுலேயும் அந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு வர சீனில் நம்ம கமல் அவர்கள் தண்ணியிலேயே எழுதுவார். அது ஒரு குறியீடு. என்ன குறியீடுனா, இவங்க இந்த படத்தோட கதையும் தண்ணியில் தான் எழுதியிருக்காங்க. அதனால தான் எழுதுன அவங்களுக்கும் அந்த கதை தெரியல, படம் பார்க்குற நமக்கும் அந்த கதை புரியலை. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 நண்பர்களான சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன் மற்றும் ரிஷிகாந்த் இவங்க 4 பேரோட கேரக்டரைசேஷன். 4 பேரில் 3 பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களோட சம்மந்தப்பட்டவங்க. 4 பேரை சேர்ந்து சமுதாயத்தில் நடக்கிற குற்றங்களை பற்றியும் அதுக்கு பின்னால் இருக்க உண்மைகளை பற்றியும் வீடியோ போடுவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எதை பற்றியுமே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குன்னு கேட்டால், சமுத்திரக்கனி ஒரு படத்தில் இருந்தார்னா அந்த படத்தில் என்ன சொன்னாலும் நாம் எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிட வேண்டியது தான். ஏன்னா கடைசியில் அது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். அடுத்து இந்த படத்தில் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு பேசுவார். யூடியூப்பில் வீடியோ பார்ப்பார். நம்ம இமான் அண்ணாச்சியோட ஹோட்டலில் எப்படி சமைக்கிறாங்கன்னு ஒரு சில விஷுவல்ஸை காட்டுவாங்க. ஒரு கேன் வாட்டர் கம்பெனியில் எப்படி வாட்டரை பியூரிஃபை பண்ணுறாங்கன்னு ஒரு சில விஷுவல்ஸை காட்டுவாங்க. இப்படி இந்த படம் முழுக்க நம்மளை ஷாக் ஆக்கிற மாதிரி பல சீன்ஸ் வரும். இந்த எல்லா விஷயங்களும் ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும். அது டிவி, பேப்பர், சோஷியல் மீடியா நியூஸாக வந்திருக்கும். அதை நாம் பார்க்கவும் செஞ்சுருப்போம். அவ்வளோ ஏன் சங்கரோட ப்ரீவியஸ் படங்கள்லேயே கூட இந்த மாதிரி சீன்ஸ் வந்திருக்கும். அதை நாம் ரசிக்கவும் செஞ்சுருப்போம். பட் இந்த படத்தில் இவங்க என்ன தான் பல உண்மைகளை டேரிங்காக சீன்ஸில் காட்ட ட்ரை பண்ணியிருந்தாலும் அது எங்கேயுமே எஃபெக்டிவாக யூஸ் ஆகலை. கூடவே எல்லாரும் விஜய் மல்லையாவை பற்றி பேசிட்டாங்க. நாம் மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சீனை வச்சு, அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு பாட்டை வச்சு, கடைசியில் ஒரு ஆமையை தலைகளாக கவுக்க வச்சுன்னு இதெல்லாம் ஏன், எதுக்கு, எப்படின்னு பல கேள்விகளை கேட்க ஆசையாக இருந்தாலும் உடம்புல அதுக்கான தெம்பு தான் சுத்தமாக இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் தாத்தா 2ஆம் சுதந்திர போராட்டம்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவார். அதை நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 நண்பர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் ஒரு சில விஷயங்கள் நடந்த உடனே எல்லாரும் இந்தியன் தாத்தா மேலே கோவப்பட்டு கம் பேக் இந்தியன் ட்ரெண்டு பண்ணவங்களே கோ பேக் இந்தியன் ட்ரெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு இங்கே புரியாத விஷயம் என்னன்னா, ஒருத்தரை கத்தியில் குத்தினா செத்துடுவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது கத்தியால் குத்திட்டு அவங்க இறந்த பிறகு நீ சொன்னதுனால தான் நான் குத்தினேன், அவங்க சாவுக்கு நீ தான் காரணம்னு சொன்னால், இல்லை எனக்கு தான் மூளை சரியாக வேலை செய்யலையா, இல்லை இந்த படத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தான் அறிவு இல்லையான்னு எனக்கு இன்னுமே புரியல போங்க. ஆனால் இந்த இடத்துல என்னால் ரமணா படத்துலேருந்து ஒரு சீனை ரெஃபர் பண்ண முடியும். அந்த படத்தில் அதிகமாக லஞ்சம் வாங்கின லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்தவரோட பையன் விஜயகாந்தோட டீமில் இருப்பார். அவருக்கு அவங்க அப்பா சாக போகிறாருன்னு தெரியும். அதனால் அவரோட ஃபேமிலி பல விதங்கள் அஃபெக்ட் ஆகும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து அவர் என்ன சொல்லுவார், எங்கள் அப்பா கெட்டவராக இருக்கலாம் ஆனால் நான் நல்லவன்னு சொல்லுவார். ஆனால் இந்த படத்துலையும் நான் எங்கள் அப்பாவை தானே போலீஸில் மாட்டி விட்டேன், அம்மா சாகணும்னு ஆசைப்படலையேன்னு பேசி அவங்கள அழுது, அவங்களோட லாஜிக்கை நினச்சி நானும் அழுது என் உடம்புல தண்ணியே இல்லாமல் போனது தான் மிச்சம். அதனால் நாம் அப்படியே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பக்கம் நகருவோம். எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு படம், இது ஒரு சங்கர் படம். அதனால் லாஜிக்கெலாம் பார்க்கக்கூடாது, மூளையை வீட்டோட மூலையிலே கழட்டி வச்சுட்டு போயிட்டுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த மொத்த படத்தையும் பார்க்க ட்ரை பண்ணேன். நடுவில் என்னை அறியாமல் பல லாஜிக்கலான கேள்விகள் எழுந்தாலும் எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த கிளைமேக்ஸ் இருக்கே, நம்ம உலகநாயகன் அவர்கள் ஒரு வண்டி ஓட்டுவார். அந்த வண்டியோட பேர் எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு வண்டியை நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததும் இல்லை. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்த நம்ம சேனாபதி அந்த வண்டியை அசால்ட்டாக ஓட்டுறாரு. ரோடு, ட்ரெயின், வீடுன்னு அந்த வண்டி போகாத இடமே இல்லை. அதிலேயே நம்ம ஆள் வயிற்றுல 6 பேக் வர வைக்கிற மோமெண்ட்லாம் இருக்கே. அவர் படம் முழுக்க 6 பேக் கூட சட்டையே இல்லாமல் வந்திருந்தா கூட நான் தாங்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் கொழுத்து போன மாதிரி இருந்த வயிறு கண்ணை மூடி கண்ணை திறந்த உடனே 6 பேக்காக மாறிச்சு பாருங்க. அதில் இருந்தே இந்த படம் எப்படிப்பட்ட படம் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும், புரிஞ்சுட்டு இருக்கும். அதனால் நாம் அப்படியே படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா, இந்த படத்தில் கமல்ஹாசனில் தொடங்கி கல்யாணி, நடராஜன் வரைக்கும்னு எண்ணற்ற நடிகைகள் நடிச்சிருக்காங்க. பட் யாருமே நம்மளோட கனெக்ட் ஆகலை.
ஒருவேளை படத்தோட ஸ்டார்டிங்கில் கனெக்ட் ஆகியிருந்தாலும் படம் முடியும் போது அவங்க நம்மளை விட்டு விலகி போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் படம் ரொம்பவே சினிமேட்டிக்காகவும் பல இடங்களில் ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்தது தான். இதில் அந்த கேரக்டரை கிராஃபிக்ஸ் மூலமாக கொண்டு வராங்க, இந்த கேரக்டருக்கு ஏஐ மூலமாக வாய்ஸ் தராங்க, இந்த சீனுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணுறாங்கன்னு பல தகவல்கள் படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்திருந்தது. பட் அது எதை பற்றியுமே நம்மளால் இப்போ யோசிக்கவே முடியல. ஏன்னா எண்ணம் தெளிவாக இல்லாமல் எழுத்து வலுவாக இல்லாமல் இருக்கும்போது எத்தனை கோடி செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனால் தனக்கு தந்த சம்பளத்துக்கு சரியாக வேலை பார்க்கணும்னு பார்த்த நம்ம ரவிவர்மன் அவர்கள் கண்டென்ட் வலுவாக இல்லைனா என்ன, விஷுவல்ஸ் ஆகுது விதவிதமாக இருக்கட்டுமே சொல்லி நம்மளோட கண்களுக்கு விருந்தளிச்சிருந்தாரு. அது வரைக்கும் மகிழ்ச்சி. ஆனால் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அவர்களோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதுவுமே பண்ணாமல் விட்டதால் இப்போ செகண்ட் பார்ட்டு போதாதுன்னு தேர்டு பார்ட் வர வரப்போகுது. சரி, அந்த பாட்டாவது நல்லா இருக்கும்னு நம்புவோம். அடுத்து நம்ம அனிருத் ரவிச்சந்தர் அவரோட இசை மற்றும் பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 1 அளவுக்கு கண்டிப்பாகவே இல்லை தான். அடுத்து இந்த படத்துக்குமே எந்த பாட்டுமே தேவையில்லை தான். பட் அனிருத் மட்டும் என்ன பண்ணுவார்? ஒரு முறை படம் பார்க்குற நமக்கே இப்படின்னா ரெக்கார்டிங் அப்போ மறுபடியும் படத்தை பார்க்குற அவருக்கு மட்டும் எப்படி நல்ல டியூன் வரும், மாஸ் பிஜிஎம் வரும். அதனால் அவர் அப்படியே மன்னிச்சு விட்டுருவோம். ஸ்டன்ஸை பற்றி பேசுகிற அளவுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை, கிராஃபிக்ஸ் பரவாயில்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் படத்தோட வசனங்கள். சுஜாதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சங்கரோட படங்கள் ரொம்ப வீக்காக இருக்குன்னு வர ஒரு கருத்து இருக்குது. பட் யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் சன் வில் ரைஸ் அகைன் டுமாரோ. ஆனால் நம்ம போடுற ஓட்டு சேஞ்ச் இல்லை எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு டைலாக் இந்த படத்தில் வருது. அந்த டைலாகை நம்ம ரகுல் பிரீத் சிங் பேசுகிறாங்க. இதன் மூலம் நான் கூற வரும் செய்தி யாதெனின், உங்களுக்கு இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, இந்த இந்தியன் 2 உங்களுக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. மேபி கமல்ஹாசன் நடிப்பில் வந்திருக்க லெஜண்ட் படம் பார்க்க நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தேட்டருக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி போகும்போது கையில் கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த கொடை அடை மழையிலிருந்து உங்களை காப்பாற்றுதோ இல்லையோ கண்ணீர் மழையிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றும். ஏன்னா மாற்றம், முன்னேற்றம், லஞ்சம், ஊழல் இல்லா அரசாங்கம், இதுவே குடிமக்களின் இலக்காகும். நம்ம CS அமுதன் அவர்களோட டைரக்ஷனில் நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களோட நடிப்பில் 2010ஆம் ஆண்டு வந்திருந்த படம் தான் தமிழ் படம். இந்த படத்தில் பல பழைய படங்களை கலாச்சி சீன்ஸ் வச்சுருந்தாலும் பாய் தன்யன் மாதிரியான சங்கர் படங்களை ஒரு படி அதிகமாக வச்சு செஞ்சுருப்பாங்க. அடுத்து வந்த தமிழ் படம் 2 தமிழ் படம் 1 அளவுக்கு போகலை. அதனை தொடர்ந்து வந்த ரத்தம் படமும் CS அமுதன் அவர்களுக்கு தேவையான பெரிய இட்ட தரல. ஆனால் பசியோடு இருக்கிறவங்களுக்கு பழைய சோறை சாப்பிட்டாலே பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் நம்ம சங்கர் அவர்களோ பிரியாணியான இந்த இந்தியன் 2வையே CS அமுதன் அவர்களோட கண்ணு முன்னால் கொண்டு போய் வச்சிருக்காரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம்ம மிர்ச்சி சிவா கமல் மாதிரியே தொப்பத்தில் வைத்த 6 பேக்கை சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும்னு. இதில் என்னன்னா மனோபாலா மாதிரி தமிழ் படம் சீரீஸில் நடித்த ஒரு சிலர் இப்போ உயிரோடு இல்லை. அவங்க எப்போவுமே நம்ம மனசில் இருப்பாங்க. தமிழ் படம் 3ல நடிக்க முடியாதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட தான் போகிறாங்க. ஏன்னா இந்தியன் 2 மேக் தமிழ் படம் 3 அண்ட் இந்தியன் 3 கோயிங் டு மேக் ஆல் ஆஃப் அஸ் வயிறு குழந்தை ஸ்ரீ. பிகாஸ் அந்த படத்தில் நம்ம காதலர்கள் இருக்காங்க. அந்த ரோல்லையும் நம்ம ஐஸ்வர்யா மேனன் கண்டிப்பாகவே கலக்குன்னு கலக்கத்தான் போகிறாங்க. ஏன்னா தாத்தா தான் வராரு, கதற விட பிதற விட தொகுற விட வளர விட போகிறாரு. அண்டில் தென் இட்ஸ் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.